வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம உங்களோட ஃபோன் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டில் டாப் 7 அப்ளிகேஷன்ஸ் டு செக் யோர் ஃபோன் ஹெல்த் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம். இப்போ ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி ஹெல்த் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஃபோன்லேயே பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100% இருக்கும். ஒரு 2-3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 95, 98 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்லையும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் செக் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஃபோன் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிருக்கோம், பார்க்கும்போது ஒரே ஒரு டிவைஸ் அப்படின்னு தோணும். பட் அதுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஜாக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து இயர்பீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் செக் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம், உங்களுடைய சார்ஜிங் சாக்கெட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிடலாம், உங்களுடைய ஹெட்ஃபோன் ஜாக் அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம், உங்களுடைய ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம், உங்கள் ஃபோனில் வந்து தெர்மல் சென்சார்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, அந்த செட்டப் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் செக் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் டாக்டர் ப்ளஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 விதமான ஹார்ட்வேர் டெஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டிஸ்பிளே டெஸ்ட் பண்ணலாம், டச் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக இருக்காதா இல்லை அப்படின்னு செக் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் சென்சார்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் இதில் வந்து தெர்மல் சென்சார்ஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனுடைய CPU செக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ செக்கிங் ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சரியாக பண்ண மாட்டேது. ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் சென்சார். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஹெல்த் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நடக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து சரியாக கால்குலேட் பண்ண மாட்டேது அப்படின்னா அது வந்து அந்த அப்ளிகேஷனுடைய ஃபால்ட்டாக இருக்காது, உங்கள் ஃபோனில் இருக்கிற சென்சார்ஸுடைய ஃபால்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸில் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, உள்ளே இருக்கிற சென்சார் ஏதாவது வேலை செய்யலை அப்படின்னா செல்ஃபோன் கடையில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் டாக்டர் ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 விதமான ஹார்ட்வேர் டெஸ்டிங்ஸ் வந்து பண்ணலாம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் வந்து உங்களுக்கு மோஷன் சென்சார்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டச்சும் இன்க்ளூட் ஆகும், இயர்பீஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபோனில் வந்து எந்த பார்ட்ஸ்லாம் வந்து தனித்துவமாக ரொம்ப முக்கியமாக இருக்கோ அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெட் பிக்சல்ஸ் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன். நம்ம ஃபோனில் வந்து நிறைய தடவை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஒரு ஏரியா மட்டும் மங்கலாக வந்துடும். நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைனா ஏதோ ஒரு செல்ஃபோன் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து உடனே டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு 5000 10,000 ஆகும்னு சொல்லிடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பிக்சல்ஸ் வந்து டெட்டாக இருக்கலாம். ஸோ பிக்சல்ஸ் டெட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து ரீகேலிப்ரேட் பண்ணிங்கன்னா தானாகவே சரியாயிடும். வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து டிஸ்பிளே ஏதாவது ஒரு இடத்துல வந்து மங்கலாக இருக்குது, சில இடம் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சில இடத்துல மட்டும் கலர் வந்து நார்மலாக வந்து கேலிப்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 அப்ளிகேஷன்லையுமே வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது, பிக்சல்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். பட் செக் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை வந்து சரி பண்ண முடியாது. பட் இந்த அப்ளிகேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். டெட் பிக்சல்ஸ் டெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பிக்சல் ப்ராப்ளம் வந்து எதனால் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒரு ஏரியாவில் வந்து பிக்சல் கலர் வந்து கரெக்டாக கேலிப்ரேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும். ஸோ இது என்ன பண்ணுன்னா அதை வந்து ரீசெட் பண்ணிடும். இது ரன் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில மணி நேரம் ஆகலாம், ஒரு மணி நேரம் ஆகலாம், இல்லைனா அரை மணி நேரம் ஆகலாம். அரை மணி நேரம் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ரன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால் வந்து பிக்சல் சரி பண்ண முடியல அப்படின்னா அப்போ வந்து அது ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் டிஸ்பிளே பேனல் வந்து எங்கேயாவது வந்து பெண்டாக இருக்கும், இல்லைனா உடஞ்சிருக்கும், இல்லைனா அதில் ஏதாவது வந்து சின்ன ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும். ஸோ டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணல எந்த தப்புமே இல்லை. இது வந்து முழுக்க ஃப்ரீயான ஒரு அப்ளிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ACCU பேட்டரி அப்படிங்கிற அப்ளிகேஷன்.
ஃபோன்லேயே வந்து சீக்கிரமாக வேரண்டர் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேர் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். அதுக்கு வந்து ரொம்ப லிமிடெட் லைஃப் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பேட்டரி வந்து நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கு பேட்டரி அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம பேட்டரி வந்து சுத்தமாக போயிடுச்சுன்னா அது வந்து திரும்ப வந்து எனர்ஜி கொடுக்க போகிறதில்ல. பட் நம்ம பேட்டரி இப்போ வந்து என்ன ஹெல்த் லெவலில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% இருக்கக்கூடிய பேட்டரி வந்து இப்போ வந்து 50% எஃபிஷியன்சியோட தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து அக்கு பேட்டரி வந்து கிளியராக சொல்லும். அது மட்டும் இல்லாமல் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ பேட்டரி வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணும். நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சில கேம்ஸ் விளையாடும்போது மட்டும்தான் பேட்டரி சூடாகும், இல்லைனா சில கால்ஸ் பேசும்போது மட்டும்தான் சூடாகும். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கு பேட்டரி வந்து அதையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கும். ஸோ உங்களுடைய பேட்டரி ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேட்டரி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்கு பேட்டரி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் என்னென்ன ரீசெட்டிங்ஸ் பண்ணணும், நீங்கள் என்னென்ன ரிஃப்ரெஷிங் பண்ணுமோ அந்த எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து நீங்கள் வந்து ஜங்க் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து கூல் பண்ணலாம். ஃபோன் சூடாகிட்டே இருக்குது அப்படின்னா எல்லா ஆப்ரேஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணி ஃபோன் கூலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. CPU பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேம் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் வந்து நிறைய கேலிப்ரேஷன் செட்டப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து யூஸ்வலாக எவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ அதை விட ஸ்பீட் ஜாஸ்தியாகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யுவர் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட நேம் மாதிரியே உங்கள் ஃபோனை வந்து ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுடைய கேமரா செக் பண்ணலாம், அதோடைய பிக்சல்ஸ் வந்து கரெக்டாக இருக்காதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். உங்கள் ஃபோனுடைய ஃப்ளாஷ் லைட் வந்து செக் பண்ணலாம். உங்களுடைய ஃபோனுடைய வைப்ரேஷன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். உங்கள் ஃபோனுடைய மைக்ஸ் அது கரெக்டாக இருக்கா இல்லையா, சவுண்ட் வந்து கரெக்டாக புல்லாதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது இல்லாமல் சென்சார்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி சென்சார்ஸும் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஓவரால் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணணும். கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். கலர் கேலிப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். மோஷன் சென்சார், ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் சென்சார் வந்து சரியாக ஒர்க் பண்ணல. ப்ராக்சிமிட்டி சென்சார் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை காதில் வைக்கும்போது டிஸ்பிளே ஆஃப் ஆகவே ஆகாது. அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டச் யுவர் ஃபோன்ஸ் ஹெட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து உங்கள் விரலை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிங்க அப்படின்னா அது வந்து பிளாக் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வரும், ப்ராக்சிமிட்டி சென்சார் சரியாக வேலை செய்யலை அப்படின்ட்டு. செல்ஃபி கேமராஸ் வந்து செக் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சார்ஜருடைய சாக்கெட் அதில் வந்து மாய்ஸ்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சென்சார்ஸோடு வருது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்து தண்ணி போயிருந்தால் அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இருக்காதா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஓவரால் நீங்கள் வந்து செக் பண்ணணும், லைவ் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட பேர் மாதிரியே உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா சென்சார்ஸையும் வந்து நீங்கள் செக் பண்ணலாம், அதோடைய ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். நம்ம ஃபோன்ஸில் வந்து ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குங்க. ஆக்சிலோமீட்டர் இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன், இப்போ லொக்கேஷன் வந்து நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம், அது வந்து மாற்றி காட்டுது, சரியாக ரூட் காட்ட மாட்டேது, எக்ஸாக்டாக காட்ட மாட்டேது அப்படின்னா சப்போஸ் ஜிபிஎஸ் சென்சார் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு வந்து நடக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். மோஷன் சென்சார், ஃபோனை வந்து இப்போ வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம், கேம் விளாட்றோம், மோஷன் கேம்ஸ்லாம் விளாட்றோம் அப்படிங்கும்போது அந்த சென்சார் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறி கிடைக்கும். ஸோ அதையும் வந்து இதில் செக் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த செல்ஃபோன் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு போனால் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபையாவது பண்ணிடலாம், இந்த இடத்துல இந்த சென்சார் பிரச்சனை இருக்கிறனால தான் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு சரியாக வரமாட்டேது. கலர் சென்சார், ஆம்பியன்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா சப்போஸ் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உங்களோட ஃபோனோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைனா இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. வெயிலில் வந்து நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு சென்சாரும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சென்சார்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுதா, உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையா, உள்ளே இருக்கிற சென்சார்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக உதவுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ளே ஸ்டோர்ஸில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோனில் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது மாதிரி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டைம் அண்ட் எனர்ஜியை சேவ் பண்ணலாம். அது இல்லாமல்
இல்லாமல் நிறைய காசையும் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.